குளிரே வாட்டும் பனியிலே வானமன்னன் பிறந்தாய உலகிலே தேவமனிதானே குடிலே சத்திரத்திலே இடமின்றி போனதோ ஞானிகள் பாலனை கண்டு பணிந்தனர் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவரின் திருக்காட்சியை கண்குளிர கண்டு ஆராதிக்க ஆலயம் வந்துள்ள இறைமக்களே, உங்களை வாழ்த்துகிறோம். மத்தேயு நற்செய்தியில் மட்டும் வரும் இந்த மூவரும் கடந்த 20 நூற்றாண்டுகளாக பல கோடி மக்களின் மனங்களில் பல்வேறு தாக்கங்களை உருவாக்கியிருக்கிறார்கள். முக்கியமாக இறைவனை தேடும் தாக்கத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். இந்த ஒரு காரணம் போதும் இவர்களுக்கு விழா எடுப்பதற்கு. இறைவன் அனைத்து மக்களுக்கும் பொதுவானவர். இப்படி இருக்க இந்த இறைவனை பங்கு போட்டு பிரித்து அதனால் மக்களையும் பிரிக்கக்கூடிய நமது எண்ணங்கள் தவறானவை என்பதை சுட்டிக்காட்டும் விழா இந்த திருக்காட்சி திருநாள். உண்மையான தாகத்துடன் தன்னை தேடும் அனைவருக்கும் தன்னை வெளிப்படுத்தும் அழகுள்ளவர் நம் இறைவன். அவரை காண மறுத்து அவக்கண்களை மூடிக்கொள்வதாலேயே அவர் தூரமாயிருப்பது போல் உணர்கிறோம். தடைகள் பல எழுந்தாலும் தளராமல் விண்மீன்களை தொடர்ந்து இறைவனை காண்பதற்கு இப்புத்தாண்டின் துவக்கத்தில் நமக்கு மன உறுதியை தந்து இறைவன் வழி நடத்திட இன்றைய திருப்பலியில் வேண்டுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கின் நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இந்த தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதம் அடைந்து நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானேன். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாடாகிய இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உட்பட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்து தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோரின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். Yeah.
எல்லாம் உள்ள இறைவன் நம் பாவங்களில் இருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஜெபிப்போமாக. இறைவாவின் மீன் வழி நடத்த ஒரே திருமகனை என்று பிற இனத்தாருக்கு வெளிப்படுத்திய நீ கனிவுடன் வரம் அருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உம்மை ஏற்கனவே நம்பிக்கையால் அறிந்துள்ள நாங்கள் உமது மாட்சியின் தோற்றத்தை கண்டுகளிக்கும் வரை வழி நடத்தப்படுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற
அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மீட்பை எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு கடவுள் தமது எளிமை கோலத்தை மறைத்து மாட்சிமையை வெளிப்படுத்துகிறார். வானில் தோன்றிய விண்மீனும் 3 ஞானிகளும் அவர்கள் கொண்டு வந்த காணிக்கைகளும் இறை மாட்சிமையின் அடையாளங்கள்தான். ஆண்டவரின் மாட்சிமை உன்மேல் உதித்துள்ளது என்ற எசாயாவின் வார்த்தைகளை எடுத்துரைக்கும் இன்றைய முதல் வாசகத்தை கவனமுடன் கேட்போம். முதல் வாசகம். ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். எருசலேமே எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது. ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இதோ இருள் பூவுலகை மூடும், காரிருள் மக்களினங்களை கவ்வும். ஆண்டவரோ உன்மீது எழுந்தருளுவார், அவரது மாட்சி உன்மீது தோன்றும். பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர், மன்னர் உன் உதய கதிர் நோக்கி நடைபோடுவர். உன் கண்கள் உயர்த்தி உன்னை சுற்றிலும் பார், அவர்கள் அனைவரும் ஒருங்கே திரண்டு உன்னிடம் வருகின்றனர். தொலையிலிருந்து உன் புதல்வர் வருவர், உன் புதல்வியர் தோளில் தூக்கி வரப்படுவர். அப்பொழுது நீ அதை கண்டு அகமகிழ்வாய், உன் இதயம் வியந்து விம்பும். கடவுளின் திரள் செல்வம் உன்னிடம் கொணரப்படும், பிற இனத்தாரின் சொத்துக்கள் உன்னை வந்தடையும். ஒட்டகங்களின் பெருந்திரள் உன்னை நிரப்பும். மிதியான், எப்பாகு ஆகியவற்றின் இளம் ஒட்டகங்களும் வந்து சேரும். சோபா நாட்டினர் யாவரும் பொன் நறுமண பொருள் ஏந்தி வருவர். அவர்கள் ஆண்டவரின் புகழை எடுத்துரைப்பர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நீதி
உமக்கு ஊழியம் செய்வார். தர்சீசு அரசர்களும் தீவுகளின் அரசர்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். சேபாவிலும் உள்ள அரசர்கள் நன்கொடைகளை கொண்டு வருவார்கள். எல்லா அரசர்களும் அவர் தரை மட்டும் தாழ்ந்து வணங்குவார்கள். எல்லா இனத்தவரும் அவருக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார். தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். வறியோருக்கும் ஏழைகளுக்கும் அவர் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார். மீட்பு என்பது யூத இனத்தாருக்கு மட்டும் உரிய தனியுரிமை அல்ல, அது எல்லா இனத்தவருக்கும் உரியது என்பதை திருக்காட்சி பெருவிழா உணர்த்துகிறது. இதையே இரண்டாம் வாசகத்தில் புற இனத்தவரும் இறைமக்களோடு சேர்ந்து ஒரே உரிமை பேச்சுக்கு உரியவர்கள் என்கிறார் புனித பவுல். பிற இனத்தார் உன் ஒளியை நோக்கி வருவார்கள். மக்கள் இனத்தார் அனைவரும் அவரை வணங்குவர் என்ற கருத்துக்களை எதிரொலிக்கும் பவுலடிகளாரின் இந்த வாசகத்தை கவனமுடன் கேட்போம். இரண்டாம் வாசகம். பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளர் என இப்போது வெளியாக்கப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, திருவசனங்கள் 2, 3, 5, 6 வசனங்கள். சகோதர சகோதரிகளே, உங்கள் நலனுக்காக கடவுளின் அருளால் எனக்கு அருளிக்கப்பட்ட பொறுப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் என எண்ணுகிறேன். அந்த மறைபொருள் எனக்கு இறைவழிபாட்டின் வழியாகவே தெரியப்படுத்தப்பட்டது. அந்த மறைபொருள் மற்ற தலைமுறைகளில் வாழ்ந்த மக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் இப்போது தூய ஆவி வழியாக தூய திருத்தூதர்களுக்கும் இறைவாக்கினர்களுக்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நற்செய்தியின் வழியாக பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளரும் ஒரே உடலின் உறுப்பினரும் வாக்குறுதியின் உடன் பங்காளிகளும் ஆயிருக்கிறார்கள் என்பதே அம்மறைபொருள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
ஆண்டவரின் விண்மீன் எழக்கண்டோ, அவரை வணங்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவாக்குகள் 1 தொடக்கம் 12 இறுதியாக. ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தார். அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான். அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி மெசியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான். அவர்கள் அவனிடம், யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் அவர் பிறக்க வேண்டும். ஏனெனில் யூதா நாட்டு பெத்லகேமே, யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை. ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ரவேலை ஆயரென ஆள்பவர் ஒருவர் உன்னிலிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள். பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான். மேலும் அவர்களிடம், நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள். அப்பொழுது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பி வைத்தான். அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலமும் காணிக்கையாக கொடுத்தார்கள். ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறையேசு அன்புக்குரியவர்களே, இன்றைய விழாவை திரு அவை பெருவிழா என்று அழைக்கிறது. எப்படி அழைக்கிறது? பெருவிழா. அப்படி என்ன விழா இன்றைக்கு? திருக்காட்சி திருவிழா. நீங்களாம் அப்படி சொல்லுவீங்களா? பெரியவங்களா திருக்காட்சி திருவிழான்னு சொல்லுவீங்களா? என்னன்னு சொல்லுவீங்க? 3 ராஜாக்கள் பெருவிழா என்று சொல்வோம். ஆனால் திரு அவை அதை மாற்றிவிட்டது. 3 அரசர்கள் பெருவிழா அல்ல, 3 ராஜாக்கள் பெருவிழா அல்ல, இது திருக்காட்சி திருவிழா. இரண்டுக்கு என்ன வித்தியாசம்? திருக்காட்சி பெருவிழாவுக்கும் 3 ராஜாக்கள் பெருவிழா அப்படின்னு சொல்றதுக்கு என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? ஏன் மாத்தினாங்க? திருச்சபையில எது செஞ்சாலும் அர்த்தம் இல்லாம செய்ய மாட்டாங்க, அப்படிதானே? எது?
திருக்காட்சி பெருவிழா. மூன்று ராஜாக்கள் பெருவிழா. வெரி குட். இதான் இங்கே முக்கியமானது. ஒரு விழாவினுடைய மையம் என்ன, அதை தான் திரு அவை பார்க்கிறது. திருக்காட்சி அப்படின்னா காட்சி, அது இறைவன் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். மூன்று ராஜாக்கள் அப்படின்னா மூன்று ஞானிகளை மட்டும் குறிக்கிறது. எனவே இந்த விழாவினுடைய முக்கியத்துவம் இந்த மூன்று அரசர்கள் என்றாலும் ஞானிகள் என்றாலும் அதைவிட முக்கியமானது இறைவன். அந்த விண்மீன் வடிவிலே அவர்களை வழிநடத்திய ஆண்டவர். எனவேதான் இந்த விழாவை இப்பொழுதெல்லாம் மூன்று ராஜாக்கள் மூன்று அரசர்கள் பெருவிழா என்று சொல்வது கிடையாது, திருக்காட்சி பெருவிழா என்று திரு அவை அழைக்கிறது. அதனால இங்கே இறைவன் முக்கியத்துவம் பெறுகிறார், மையப்படுத்தப்படுகிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த ஆண்டு பிறந்து இன்றோடு எத்தனை நாள் ஆகிறது? எத்தனை நாள் ஆகிறது? 6 நாள் முடிஞ்சு 7வது நாள் ஆகிறது. புது வருஷம் பிறக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஒரு சிலர்கிட்ட கேட்டிருப்பாங்க, இப்போ இருக்கிற தலைமுறைகிட்ட கேட்டிருப்பாங்க, புது ஆண்டுக்கு புத்தாண்டுக்கு உங்களுடைய ரெசல்யூஷன் என்ன, புத்தாண்டுக்கு உங்களுடைய ரெசல்யூஷன் என்னன்னு கேட்டிருப்பாங்க. என்ன உங்களுடைய, எதை நீங்கள் இதை நான் விட்டுருவேன், இது வரைக்கும் இந்தந்த கெட்ட பழக்கம் இருந்துச்சு, அதை இந்த ஆண்டில் நான் விட்டுருவேன், இந்தந்த நல்ல பழக்கம் என்கிட்ட இல்லை, இதை நான் கடைபிடிப்பேன் என்று நீங்கள் என்ன தீர்மானம் எடுப்பீர்கள் என்று ஒரு சிலரை பார்த்து கேட்பார்கள். அதுபோன்று ஒருத்தரை பார்த்து கேட்டாங்க, உங்களுடைய புத்தாண்டு தீர்மானம் என்ன என்று. அப்போ அவர் ரொம்ப அழகாக சொன்னார், புத்தாண்டுக்கு நான் தீர்மானம் எதுவும் எடுக்கவில்லை. என்ன எடுக்கல? தீர்மானம் எடுக்கவில்லை. ஆனால் புத்தாண்டுக்கு என்னுடைய கோல், இலக்கு என்று ஒன்று இருக்கிறது. ரெண்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒரு இலக்கு, அந்த இலக்கை மையப்படுத்தி என்னுடைய வாழ்க்கையை நான் செலுத்த போகிறேன் என்று ஒரு பெரிய கோடீஸ்வரர் சொன்னார். அப்படி ஒவ்வொரு ஆண்டும் நான் தீர்மானங்களை எடுப்பதை விட்டுவிட்டு ஒரு இலக்கை நிர்ணயித்து அந்த இலக்கை நோக்கி நான் ஓடுகிறேன், எனவேதான் நான் அதிலே வெற்றி அடைகிறேன் என்று அவர் சொன்னார். எனவே ஒவ்வொருவருக்கும் ஒரு இலக்கு இருக்க வேண்டும். இப்போ நம்ம குழந்தைங்களை பார்த்து நீ படித்து எதிர்காலத்தில் என்ன ஆக போகிற அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டால் அதிகமாக என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்க, அதிக பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, டாக்டர் ஆக போகிறேன். கரெக்ட், இதான் நான் என்ன ஆக போகிறேன், டாக்டர் ஆக போகிறேன். அடுத்து என்ன சொல்லுவாங்க, கலெக்டர் ஆக போகிறேன். அடுத்து என்ஜினியர் ஆக போகிறேன். அப்படி சொன்னவங்களாம் இது வரைக்கும் யாராவது டாக்டர் ஆயிருக்காங்களா? ஒரு 98% இல்லை. சொன்னவங்களாம் யாராவது கலெக்டர் ஆயிருக்காங்களா? ஒரு 98% இல்லை. அதே மாதிரி என்ஜினியர் ஆக போறேன்னு சொல்லியிருக்காங்க, ஒரு 98% ஆகவில்லை. ஆக ஏன் அவர்கள் நான் ஒரு கலெக்டர் ஆக போறேன், ஒரு டாக்டர் ஆக போறேன், ஒரு என்ஜினியர் ஆக போறேன் என்ற ஒரு இலக்கை சிறு குழந்தையாக பிள்ளையாக இருக்கும்போது அவர்கள் உருவாக்குகிறார்கள். அந்த இலக்கை ஏன் அவர்கள் அடையவில்லை? சொல்லுங்க பார்ப்போம். ஆமா, ஒரு இலக்கு என்று நிர்ணயித்து விட்டால் நம்முடைய பயணம் எதை நோக்கி இருக்க வேண்டும்? அந்த இலக்கை நோக்கி. அந்த இலக்கை நோக்கி நாம் பயணம் செல்லுகின்ற பொழுது தடைகள் வரும், பிரச்சனைகள் வரும், வேறு சிந்தனைகள் வரும். டாக்டர் ஆகணும் அப்படின்னா படிக்கணும். இப்போ நீட் எழுதி அதில் நல்ல மதிப்பெண் எடுத்தால் தான் நமக்கு கவர்மெண்ட் சீட் கிடைக்கும், இல்லாட்டா பேமெண்ட் சீட் தான் கிடைக்கும். ஆக ஒரு இலக்கை நாம் நிர்ணயித்து விட்டால் டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்னு நம்ம ஒரு இலக்கை நிர்ணயித்து விட்டால் நம்முடைய குறிக்கோள் அது என்றால் நம்முடைய பயணம் அதை நோக்கியதாக இருக்க வேண்டும். ஆனால் நிறைய நேரங்களிலே போயிட்டு இருக்கும் போதே நம்முடைய சிந்தனை மாறுபடுகிறது. அது நாமே நமக்கு உருவாக்கி கொள்ளுகிற சிந்தனையாக இருக்கலாம், அல்லது பிறர் நம்மை கெடுக்கின்ற சிந்தனையாக இருக்கலாம். அது எப்படி வேண்டுமானாலும் நம்மை நோக்கி அந்த அம்பு எய்யப்படலாம். ஆனால் அவ்வாறு நமக்கு பல சோதனைகள் வருகின்ற பொழுது அவற்றையெல்லாம் வெற்றி கண்டுவிட்டு நாம் அந்த இலக்கை நோக்கி சென்றால் அந்த இலக்கை நாம் எளிதாக அடைய முடியும். ஆனால் பல சமயங்களிலே
98% பேர் அந்த இலக்கை அடைய முடியவில்லை என்றால் போகிற பாதையிலே தடைகள் வருகின்ற பொழுது தடுமாறி போகிறார்கள். அவர்களுடைய சிந்தனைகளை யாராவது கெடுக்கின்ற பொழுது திசை மாறி போகிறார்கள். இப்படி பல்வேறு உலக தாக்கங்களால் அவர்கள் துவண்டு போகிறார்கள், வாடி போகிறார்கள், தங்களுடைய வாழ்க்கையிலே தோல்வியை சந்தித்து விடுகிறார்கள். எனவே இலக்கை நோக்கி அவர்கள் அடைய முடியவில்லை. ஆனால் இன்றைய திருவிழாவிலே இந்த 3 ஞானிகளை பார்க்கிறோம். அவர்களுடைய இலக்கு என்பது பிறந்திருக்கிற பாலன் இயேசுவை பார்க்க வேண்டும், அவரை கண்டுகொள்ள வேண்டும், அவரை முகமுகமாய் தரிசிக்க வேண்டும். இதுதான் அவர்கள் கொண்டிருக்கின்ற அந்த இலக்கு. இந்த ஞானிகள் எந்த திசையிலிருந்து வந்தார்கள் என்று நற்செய்தி கூறுகிறது? எந்த திசையிலிருந்து வந்தார்கள் என்று நற்செய்தி கூறுகிறது? கிழக்கா? கரெக்டா சொல்லுங்க. வடக்கா தெற்கா? கரெக்டா சொல்லுங்க. வடக்கா தெற்கா மேற்கா கிழக்கா? கிழக்கு. கீழ்த்திசை ஞானிகள். ஆக கீழ்த்திசையிலிருந்து வருகிறார்கள். கீழ்த்திசை ஞானிகள். இதை ஏன் உங்கள்கிட்ட கேட்கிறேன்னா, இப்போ வீட்டுக்கு போனால் உங்களுக்கு மறக்காது. கீழ்த்திசையில் நான் பாட்டுக்கு அடிச்சுட்டு போயிட்டு இருந்துச்சுங்க பிரசங்கம். நீங்கள் வீட்டில் போய் ஃபாதர் என்ன சொன்னார்னே தெரியாது உங்களுக்கு. ஆக கீழ்த்திசையிலிருந்து அந்த ஞானிகள் வருகிறார்கள். அங்கே இறைவன் அவர்களுக்கு ஒரு இலக்கை வைக்கிறார். அவர்களுடைய இலக்கு என்ன? போய் பெத்லகேமிலே பிறந்திருக்கிற பாலனை காண வேண்டும், பொன்னும் தூபமும் வெள்ளை போலமும் அவருக்கு காணிக்கையாக கொடுக்க வேண்டும். ஆக அவ்வளோ தூரத்திலிருந்து பெத்லகேமுக்கு அவர்கள் செல்லும் பொழுது தடைகள் வந்திருக்குமா இல்லையா? வந்திருக்குமா இல்லையா? சோதனை வந்திருக்குமா இல்லையா? சிந்தனை மாறி இருக்குமா இல்லையா? பல பிரச்சனைகள், பல தடைகள், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் சொல்லுவாங்க, நிறைய வந்திருக்கும். ஆனால் அவர்கள் தடைகளை எல்லாம் உடைத்தெறிந்து இறுதியிலே பெரிய தடை வருது. கடைசியில் போய் அங்கே போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி பெத்லகேமில் ஒருத்தர் பிறந்திருக்கிறார், எங்கே பிறந்திருக்கிறாரு அப்படின்னு போய் கேட்கும்போது ஏரோது அரசன் கலங்குறான். ஏரோது அரசன் கலங்குறான். ஏன்னா அரசருக்கெல்லாம் அரசர் பிறந்திருக்கிறாராமே. அப்போ இவன் நினைச்சிட்டு இருக்கான் நம்ம தான் அரசர்னு. இந்த யூதர்களுக்கெல்லாம், யூத இனத்துக்கெல்லாம் ஒரு அரசர் பிறந்திருக்கிறார் என்று சொன்னால் அவனுக்கு அப்படியே அடிவயிறு கலக்குது. ஐயையோ நம்ம பதவிக்கு ஆபத்து வந்துருச்சு என்று. உடனே அவர் ரொம்ப அழகா சொல்றான், நீங்க போய் அவர் எங்க இருக்கிறாருன்னு பாருங்க, பார்த்துட்டு எனக்கு தகவல் சொல்லுங்க, நானும் போய் அவரை என்ன செய்ய வேண்டும்? வணங்க வேண்டும். அது வணங்குறதுக்காக கேட்கிறான்? வணங்குறதுக்காக கேட்கிறான்? இல்லை. மாசிலா குழந்தைகள் விழாவை கொண்டாடணும். என்ன செய்யறான்? 2 வயதுக்கு உட்பட்ட ஆண் குழந்தைகளை எல்லாம் கொன்று விடுகிறான். ஆக அவருடைய நோக்கம் நமக்கு தெளிவாக தெரியுது. ஆக நீங்க போய் பார்த்துட்டு சொல்லுங்க. அவர்கள் மீண்டும் வெளியே வருகிறார்கள். மீண்டும் அவர்களை வழிநடத்துகிறது. பாலன் இயேசு பிறந்திருக்கிற அந்த இடம் வரை வருகிறது. அப்புறம் டிசப்பியர் ஆயிடுச்சு, காணா போயிடுச்சு. அங்கே அவர்கள் பார்க்கிறார்கள். கடைசியில் அதான் ரொம்ப முக்கியம். அவர்கள் கனவில் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இறை இயேசுவின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை பாருங்கள், இலக்கை அவர்கள் முழுமையாக அடைந்து விட்டார்கள். அவர்கள் இலக்கை நோக்கி செல்லுகின்ற பொழுது வந்த தடைகளை எல்லாம் ஜெயித்து விட்டார்கள், வெற்றி கண்டு விட்டார்கள். எந்த தடையும் அவர்களை வெற்றி கொள்ள முடியவில்லை, ஆனால் அவர்கள் வெற்றி பெற்று பெற்றார்கள். எனவே நம்முடைய பயணம், பாதை ஒரு இலக்கை நோக்கிய பயணமாக இருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையிலே தங்களுக்கென்று ஒரு இலக்கை நிர்ணயம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த இலக்கை நோக்கி நம்முடைய பயணத்தை, நம்முடைய சிந்தனையை, நம்முடைய செயல்பாட்டை, நம்முடைய எண்ணங்களை எல்லாவற்றையும் அதிலே செலுத்துகின்ற பொழுது நிச்சயமாக வெற்றி நமக்கு கிட்டும். சரி, அதை விட முக்கியமான ஒரு கருத்து இன்றைய விழா நமக்கு உணர்த்துகிறது. அதுதான் நமக்கு முக்கியம். இன்றைக்கு இந்த ஆலயத்திலே நாம் எல்லோரும் அந்த கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய கிறிஸ்தவர்களாக, அவருடைய பிள்ளைகளாக அமர்ந்திருக்கிறோம் என்றால் இந்த விழா வெளிப்படுத்திய அந்த சிந்தனை தான், இந்த விழாதான் அதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. என்ன விழா? இந்த கீழ்த்திசை ஞானிகள் யூதர்களா? யூதர்களா? சொல்லுங்க, தயவுசெய்து சொல்லுங்க. இல்லை, அவங்க யூதர்கள் அல்ல. அவர்கள் இஸ்ரேல் நாட்டை சேர்ந்தவர்களோ அல்லது இஸ்ரேல் குலத்தை சேர்ந்தவர்களோ யூதர்களோ அல்ல.
கீழ்த்திசையிலிருந்து வருகிறார்கள். ஆக நிச்சயமாக இவர்கள் யூதர்களாக இருக்க வாய்ப்பு இல்லை, யூதர்கள் இல்லை என்று விவிலியம் கூறுகிறது. ஆக இவர்கள் பிற இனத்தவர்கள், யூத இனத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. ஆக இந்த பிற இனத்தவர்களையும் இயேசுவிடம் அழைத்து வருகிறார் ஆண்டவர். என்றால் இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கு மட்டும் சொந்தம் அல்ல, இந்த உலகில் இருக்கிற அனைத்து இன மக்களுக்கும் சொந்தம். உரிமை கொண்டாடுவதற்கு நம் எல்லோருக்குமே அதற்கு உரிமை இருக்கிறது என்ற ஒரு கருத்தை இன்றைய வாசகங்கள் நமக்கு உணர்த்துகின்றன. எனவே பிற இனத்தாருக்கும் புற இனத்தவருக்கும் இருளகற்றும் ஒளியாக இயேசு நமக்கு வழங்கப்பட்டு இருக்கிறார். அதனாலதான் நம்ம இன்னைக்கு இங்கே கிறிஸ்தவர்களாக இந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கிறோம். இந்த ஆலயத்தை அவருக்காக நாம் உருவாக்கி இருக்கிறோம். இந்த ஆலயத்திலே அவர் அங்கே நமக்காக வீற்றிருக்கிறார். நற்கருணை பேழையிலே அவரை நாம் தரிசிக்க வந்திருக்கிறோம், வழிபட வந்திருக்கிறோம். ஏனென்றால் இயேசு நமக்கும் சொந்தம் என்று திருக்காட்சி பெருவிழாவன்று அந்த நிகழ்வு நடந்த அன்றே இறைவன் நமக்கு உணர்த்தி இருக்கிறார். இந்த இயேசு யூதர்களுக்கு மட்டும் சொந்தம் அல்ல, உங்கள் எல்லோருக்கும் சொந்தமானவர். எனவே நீங்களும் அவரை வழிபடலாம், ஆராதிக்கலாம், அவரிடமிருந்து அருளுக்கு மேல் அருளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று தந்தையாம் இறைவன் தன்னுடைய ஒரே மகன் பாலன் இயேசுவை நமக்கும் உரிமை சொத்தாக கொடுத்த தினம்தான் திருக்காட்சி பெருவிழாவாகிய இன்று. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இலக்கை நோக்கிய பயணம் ஒரு புறம், இன்னொன்று எல்லோருக்கும் சொந்தம் இன்னொரு புறம். இந்த இலக்கை நோக்கிய பயணத்தை நாம் மேற்கொண்டு நம்முடைய வாழ்வின் இலக்கை அடைவதற்கு முக்கியமான இலக்கு, முதல் இலக்கு நம் ஆண்டவராக இருக்க வேண்டும். நம்முடைய பயணம் அவரை நோக்கிய பயணமாக இருக்க வேண்டும். இயேசுவே என் வாழ்வின் வழி, இயேசுவே என் வாழ்வின் ஒளி, அவர்தான் எனக்கு எல்லாமே என்று அவரை நோக்கிய பயணமாக நாம் இருக்க வேண்டும். அவ்வாறு அவரை நோக்கிய பயணமாக நம்முடைய வாழ்வு இருக்கின்ற பொழுது இந்த வாழ்விலே நாம் என்னென்ன முயற்சிகளை எல்லாம் மேற்கொள்ளுகிறோமோ, இந்த உலகிலே நாம் நமக்கென்று ஏற்படுத்துகின்ற சிறு சிறு இலக்குகளை நாம் எளிதாக வெல்ல முடியும் அவருடைய துணையோடு. எனவே அவரை இலக்காக கொண்டு வாழாமல் நாம் வேறு எதையும் இலக்காக கொண்டு செயல்பட்டோம் என்றால் தோல்வி நிச்சயம். ஆனால் இயேசுவை, நம் ஆண்டவர் இயேசுவை இலக்காக கொண்டு பயணிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்விலே நாம் உருவாக்குகின்ற சிறு சிறு இலக்குகள், கொள்கைகள், நம்முடைய முயற்சிகள், இவை எல்லாமே நமக்கு வெற்றியாக அமையும் என்பதை இன்றைய திருக்காட்சி திருவிழா உணர்த்தும் சிந்தனையோடு இந்த பலியிலே கலந்து கொள்வோம். ஆமென். எழுந்திருந்து விசுவாசத்தை அறிக்கையிடுவோம்.
அன்புக்குரியவர்களே, நம்முடைய தேவைகளை எல்லாம் மன்றாட்டுக்களாக எடுத்துரைப்போம். இம்மாட்சிமையை எம்மேல் உதிக்க செய்தே இறைவா, எமது திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர்கள், பொதுநிலையினர் அனைவரும் உமது மாட்சிமை மிக்க திருக்காட்சியின் அடையாளங்களை கண்டுணர்ந்து தங்களின் நற்செயல்களாலும் நன்னடத்தையாலும் பிறர் முன் இயேசுவின் சாட்சிகளாக திகழும் விண்மீனாக வாழ அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களை நேரிய வழியில் நடத்திடும் என் இறைவா, செய்ய முடியாதவைகளை செய்வேன் என கூறிவிட்டு பின்பு கடைபிடிக்க முடியாமல் நிற்கின்ற எம் அரசியல் தலைவர்கள் தங்கள் நிலையை உணர்ந்து சொல்லுக்கும் செயலுக்கும் வேற்றுமை இல்லாத செயல்பாடுகளின் வழியாய் மக்களுக்கு நல்வாழ்வு வழங்கிட தேவையான ஞானத்தை அவர்களுக்கு தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உம்மை தேடியவர்களுக்கு உம்மை வெளிப்படுத்திய இறைவா, எங்கள் குடும்பங்களில் உள்ள அனைவரும் உம்மை தேடி கண்டடையவும் எமது வாழ்வு, நடத்தை, செயல்கள், பேச்சு, உடைநடை, பாவனை எல்லாம் உலக மாந்தர்களுக்கு வழிகாட்டும் ஒளிவிளக்காய் மாற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எம்மை படைத்து ஆளும் எம் இறைவா, வேற்று நாட்டினரான 3 ஞானிகளும் ஒன்றிணைந்து குழந்தை இயேசுவை தேடி ஞானம் பெற்றது போல் இன்றைய சூழலில் இளைஞர்கள்தான் திருச்சபையின் வலுவான தூண்கள் என்பதை உணர்ந்து இன்றைய கலாச்சார சூழலில் தங்களின் தேவையை எடுத்து இறையாண்மையை கட்டிக்காத்து இறைமகனின் உடனிருப்பை உணர்ந்து ஒன்றிணைந்து செயலாற்ற வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை அமைதியாக ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். மன்றாடுவோமாக. எங்கள் புகலிடம் பலவுமாக இறைவா, எங்களிடம் இறை உணர்வை தூண்டி எழுப்புகிறவர் நீரே. உம்முடைய மக்களின் உருக்கமான இந்த மன்றாட்டுக்களை ஏற்று நிறைவு செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே,
ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்க உம்மை வேண்டுகிறோம். பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலமும் இப்பொழுது ஒப்பு கொடுக்கப்படவில்லை. எனினும் இக்காணிக்கைகள் வழியாக இயேசு கிறிஸ்து அறிக்கையிடப்படுகிறார், பலியிடப்படுகின்றார், உட்கொள்ளப்படுகின்றார் என்பதை நாங்கள் உணரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாகிய கிறிஸ்துவில் எனது மீட்பின் மறைபொருளை இன்று வெளிப்படுத்தினீர். சாவுக்கு உரிய எங்களது மனிதத்தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்கு உரிய சாகாத்தன்மையின் மாட்சியாய் எங்களை புதுப்பித்தீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோ தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது.
மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் இப்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா,
அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப
அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர்.
கிழக்கில் அவரது விண்மீனைக் கண்டோம். ஆண்டவரை வணங்க காணிக்கைகளுடன் வந்திருக்கிறோம். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, எங்கும் எப்பொழுதும் விண்ணக ஒளியாய் நீர் எங்கள் முன் செல்ல உம்மை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் பங்கேற்க வேண்டுமென நீர் விரும்பும் மறை நிகழ்வை தூய்மையான உள் உணர்வுகளுடன் கண்டுகொள்ளவும் தகுதியான ஆவலுடன் அறிந்து கொள்ளவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று.